எல்லாருக்கும் வணக்கம். இது யூடியூப்பில் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலோ வீடியோவில் தப்பாக பண்ணியிருந்தாலோ மன்னிச்சிருங்க. இப்போ கோவில் ஸ்டைலில் சுவையான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் சாப்பாட்டு பச்சரிசி எடுத்துக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் அதே கிளாஸில் 4 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டால் ஸ்வீட் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும், அதுக்கு தான். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணி வச்சிருக்க பச்சரிசியை போட்டுக்கிறேன். அரிசி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வேக வைக்கணும். அரிசி வேகிறதுக்குள்ள இன்னொரு பாத்திரத்தில் வெல்லத்தை காய்ச்சிக்கலாம். வெள்ளைப்பாகு பண்ணுறதுக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் வெல்லம் எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி வெல்லம் கரையிற வர மட்டும் காய்ச்சி எடுத்துக்கலாம். கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ அரிசி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. அதை நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வெந்து வரணும். இப்போ காய்ச்சி வச்சிருக்க வெள்ளைப்பாகு அதில் சேர்த்துக்கலாம். நல்ல ப்ரௌன் கலரில் இருக்கிற வெள்ளத்தை சேர்த்திங்கன்னா பொங்கல் நல்ல கலராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஒரு குட்டி பேனில் 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுபட்டதும் அதில் கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கிறேன். முந்திரியும் திராட்சையும் கேஸை சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம், இல்லைன்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும். முந்திரி நல்லா உப்பி வந்ததும் அதை எடுத்து பொங்கலில் சேர்த்துக்கிறேன். மூணு ஏலக்காய், சுக்கு, 1 ஸ்பூன் சர்க்கரையை மிக்சியில் அடித்து பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறேன். கோவில் ஸ்டைலில் சர்க்கரை பொங்கல் வேணும்னா அதுக்கு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கணும். பச்சை கற்பூரம் சேர்க்கிறது ஆப்ஷனல் தான். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இப்போ பொங்கல் நல்ல மணமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ கோவில் ஸ்டைலில் சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.